ஆதவன் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு வணக்கம். நல்லதொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. ஸோ எல்லாருக்கும் இன்றைய நாள் நல்லதொரு நாளாக இருக்கும். ஸோ எல்லோருக்கும் குட் டே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது குட் டே அப்படிங்கிற இந்த ஆங்கில சொல்ல கேட்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது திரைப்படம் தான். குட் டே திரைப்படம் தான். இந்த குட் டே திரைப்படம் அப்படின்னு சொன்னாவே அதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், அது எந்த துறையாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எங்களை போன்ற ஊடகத்துறையாக இருக்கலாம், எந்த துறையிலும் சாதிக்க வேண்டும் என்ற மனிதனுக்கு விடாமுயற்சியும் பொறுமையும் இருக்கணும். சிலருக்கு வருடம், சிலருக்கு வருடங்கள், பல வருடங்களாக மாறும், மாதங்கள் எல்லாம் கடந்து போகும். அப்படியேப்பட்ட ஒரு திறமைசாலியோடு சரியான முறையில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொறுமையோடு காத்திருந்த ஒரு திறமையான நடிகரோடு, ஒரு ப்ரொடியூசரோடு நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்னது போலவே குட் டே திரைப்படத்தினுடைய நடிகர், ஹீரோவும் ப்ரொடியூசருமான மதிப்புக்கு மரியாதைக்குரிய பிருத்திவிராஜ் எங்களோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சுகமாக இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்றைய தினம் ஆதவனுடைய கலையகத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆதவன் ரேடியோவுக்கு என்னோட வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். ஸோ குட் டே. ஸோ உங்களை சந்திக்கிற இந்த நாளும் நல்லதொரு நாள். இந்த திரைப்படத்துக்கு இந்த டைட்டில் வைக்கும்போது சார், குட் டே அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்திலே இது தீர்மானிக்கப்பட்டதா, இல்லை கதையெல்லாம் முடிந்த பிறகு இதுக்கு இதுதான் பேருன்னு சொல்லி முடிவுப்பட்டதா? இல்லை, படம் ஆரம்பிக்கும் போது வேறு டைட்டில் இருந்தது. படம் நடந்துட்டு இருக்கும்போது வேறு டைட்டில் மாறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைட்டில் எதுவுமே மைண்டுக்கு ரொம்ப கன்வின்ஸாக உட்காரல. ஒரு எளிமையாக இருக்கணும், ஆடியன்ஸ் சொன்னால் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும்ட்டு ஃபைனலாக இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணது கவிஞர் கார்த்திக் நேதா. அவர் தான் இல்லை குட் டே ஒரு தரமான டைட்டிலாக இருக்கும், இந்த படத்துக்கு ரைட்டான டைட்டில் அதுதான் அப்படின்னு சொன்னோன்னே டீமில் எல்லாருக்குமே உடனே பிடிச்சிச்சு. ஓகே, குட் டே நல்லா தானே இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் ஆச்சு அப்படின்னு வச்சது தான் குட் டே. இன்றைக்கி எங்கள் டீமே குட் டே பிருத்விராஜ், குட் டே அரவிந்தன், குட் டே மைக்கேல் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே, சில நேரம் ஃபோனில் இருக்க பேர் கூட அப்படியே தான் இருக்குமா இல்லை? ஆமாம், ரைட். ஓகே, நீங்கள் கார்த்திக் நேதா அப்படின்னு சொன்னீங்க, அவர் தான் இந்த டைட்டில் சொன்னார். எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது ஞாபகத்துக்கு வருது, இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதுபானம் சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு மக்களுக்கு, இல்லைனா ஆடியன்ஸ்க்கு இது தெளிவான ஒரு விளக்கத்தை தரக்கூடிய படமாக இருக்குது. மறுகணம் பார்த்தீங்களா இருந்தால் இது ஒரு உண்மை சம்பவமாக, இது பாடலாசிரியருடைய வாழ்க்கையில் உண்மை நடைபெற்ற சம்பவமா? இல்லை, இப்படி ஒரு படம் பண்ணலான்னும் போது கார்த்திக் நேதா ரொம்ப பலவாட்டி குடியிலேருந்து மீள முடியாமல் ரியா போய் வெளியே வந்த ஒரு மனிதர் இப்போ விட்டுட்டார் குடியை. ஸோ அது இந்த படத்துக்கு பேசக்கூட தகுதியான ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சுருக்கோம். அவரோட முழு இது கிடையாது. நிறைய பேர் இப்போ கார்த்திக் நேதாவோட பயோபிக் அப்படின்லாம் கேட்டாங்க. அவருக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ் தூக்கி உள்ள படத்துக்குள்ளே வச்சுருக்கோம். அவர் இந்த படத்தில் உதவி வசனம் பண்ணியிருக்காரு. நல்ல நண்பர், நல்ல மனிதர். இந்த படம் இன்னைக்கு ஒரு குட் டேவாக அமைஞ்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் கார்த்திக் நேதா அவர் தான். கண்டிப்பாக. சரி, நம்ம பேரை சொல்லும் போது உடனே நீங்கள் கார்த்திக் நேதாவை ஞாபகப்படுத்தினீங்க, அது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். சற்று கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுடைய இந்த சினிமா பயணம் பார்த்தீங்களா இருந்தால் இன்றைய தினம் இலங்கையில் இந்த திரைப்படம் நாள் முழுவதும் பார்த்தீங்களா இருந்தால் எல்லா திரையரங்குகளும் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட திரைப்படம் விளையாகுது. உங்களுடைய இந்த சினிமா பயணம் 23 வருஷம். ஸோ ஆரம்பம் எங்கே இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா? திரும்பி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஒரு நாளும் ஒரு வாழ்த்து வரும்போது தான் திரும்பி பார்க்குறேன். அது நல்ல பயணம் சார். ஆக்சுவலாக அது வழக்கமாக எல்லாருமே சொல்லுவாங்களே கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டி இருக்கு. நான் என்னோடய சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் அக்கமனவல்லி அப்படின்ற ஒரு ஊர். ஒரு பஸ் கூட வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சார், டவுனில் படிக்கட்டும் அப்படின்னு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கர சினிமா ஆசை. 10ஆவதுலேருந்தே சினிமா கண்டிப்பாக ஹீரோ ஆகிடுவேன்ற கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன். ஓடி வந்துட்டேன் வீட்டை விட்டு, காலேஜ்லாம் டிபார் ஆகிட்டு 2002 சினிமா பயணம் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு போய் நிற்கும் போது அந்த உலகத்தை பார்த்து பயந்துட்டேன். இவ்வளோ பெரிய உலகத்துக்குள்ளே நம்ம எங்கே போக முடியும், எந்த ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே கூட விட மாட்டேன்றாங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நேராக போகிறோம், நடிக்க வாய்ப்பு கொடுக்குறோம், அப்படியே நடிக்கிறேன், ஹீரோ ஆகிறோம், அப்படியே கிளம்பி வந்துட்டு. அதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னை போகிறேன். எங்களுக்கு சென்னையை நான் சினிமாவுக்கு போகிறேன்றத சென்னை போகிற குஷியில் தான் கிளம்புனேன். அதான் ஃபஸ்ட் டைம் சென்னை போகிறேன். போயிட்டு ஒரு 4-5 நாள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன இது இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது. நான் மாத்திரம் தான் போகும்போது என்ன மாதிரி ஒரு 10,000 பேர் இருக்கான். நான் சொல்கிறேன், வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன். மாத்திரம் எந்த ஆஃபீஸ் போனாலும் அங்கே ஒரு 100 பேர் நின்றுருப்பான். சரி, ஃபஸ்ட்டு துணை நடிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஆள் சேர்க்குறாங்க, ஆள் க்ரௌடு கூப்பிட்டு போவாங்க. அந்த க்ரௌடுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு காலைல 5 மணிக்கு வடபழனி ஏவிஎம்க்கு ஆப்போசிட்டில் நிற்கணும். ஒரு பஸ்ஸில் வந்து 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு போவாங்க. அப்படி தான் என்னோட அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்கினேன் முதலாக ஆரம்பம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் எடிட்டர் மோகன் சார்கிட்ட 100 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்தால் இத்தனை பேர் தாண்டிலாம் போக முடியாது, நம்ம உதவி இயக்குனர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் உதவி இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஆனால் அங்கே ஆளுமை பண்ணுறது யார்? இயக்குநர்கள் தான். இயக்குனர் கீழே இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் கேட்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு உதவி இயக்குனர் ஆனேன். அந்த வேலையை கரெக்டாக செஞ்சேன். என்னை அறியாமல் இணை இயக்குனர் ஆகிட்டேன். அப்புறம் துணை இயக்குனராகி, துணை இயக்குனர், அதுக்கடுத்து இணை இயக்குனராகி 96 படத்தில் வந்து இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இதானதான். அப்புறம் திடீர்னு 96 2 பேர் இணை இயக்குனர், நானும் என் நண்பர் அரவிந்தனும். சரி வந்துட்டோம். அந்த கோவிட்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய படம் ஒன்று நடக்கிறதா இருந்தது. அங்கே ஆஃபீஸ்லாம் போட்டு உட்காந்து வச்சு வேற ஒருத்தர் திடீர்னு இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. நல்ல சம்பளம், என்னடா இது திடீர்னு படம் நடக்கலைன்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா தான் இருந்தது. என்னன்பா பண்ணலான்னா படம் பண்ணுவோம் அப்படின்னு கேஷுவலாக அன்றைக்கி சாயங்காலம் பேச ஆரம்பிச்சது தான். அந்த 1000 ரூபா தான் இன்றைக்கி வந்து குட்டே ஆச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பேச ஆரம்பித்து ஒரு லைன் பிடிச்சி படம் பண்ணலான்னு. அப்புறம் நல்ல நண்பர்கள். இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் நண்பர்கள். அந்த குழு, அந்த டீம் எல்லாருமே என்னென்னா, நம்ம கூட அந்த ஒரு படம் உருவாக்குறது ஒரு ஃபஸ்ட்டு 10 பேர் இருப்பாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. அந்த 10 பேரும் பேஷனேட்டாக இருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சா அடிச்சிடணும். இயக்குனர், ரைட்டர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே புதுசு. ஒரு படத்தில் எல்லாருமே ஜெயிக்கிறதுன்றதுக்குல அது இந்த படம் பண்ணிச்சு. இயக்குனருக்கு அடுத்த ஒரு பெரிய படம் கிடச்சிருச்சு, கேமராமேனுக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருச்சு, ரைட்டருக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருச்சு. எல்லாருமே அறிவிப்பு வரும் சீக்கிரமாக. எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன் அடுத்து. ஸோ இது எல்லாமே ஒரு படத்தில் நான் ஒருத்தன் ஜெயிக்கிறது முக்கியமான 5 பேரும் ஜெயிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த டீம். ஏன்னா அந்த டீமில் வந்து எல்லாருமே அந்த பேஷனில் இருந்தாங்க. கிடைச்ச வாய்ப்பு அடிச்சிடணும் அப்படின்னு எல்லாருமே அவங்க இதை வந்து எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. பண்ணது தான் அது குட் டே. இப்படி தான் உருவாச்சு இந்த படம். என் திரைப்பயணம் இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க நல்ல நண்பர் கூட்டம், நல்ல நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தனால வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த திரைப்படம் வந்து ஒரு குட் டேயாக இருக்குது. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த படத்தை பார்க்குற அன்றைய நாளும் ஒரு குட் டேயாக இருக்க போகுது. ஸோ இது இப்படி இருக்கும்போது இது நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்தனால இந்த திரைப்படத்துக்கான வெற்றியோட காரணத்தை நீங்கள் சொன்னீங்க. சார் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்களாக சொன்னீங்க வீட்டை விட்டு தெரியாமல் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் எப்படி இருந்தால் சரிப்பட்டு வர ஒரு துணை நடிகராக ஆகணும்னு சொல்லி பயணம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நண்பர்கள் உங்களோடு இருந்தனால இது கை கூட்டுச்சு. உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை கடந்து உங்களால் முடியும்னு சொல்லி உங்களுக்கு இந்த விதையை விதைத்தது, இல்லைனா உங்களை நீ முன்னாடி உன்னால் இதை சாதிக்க முடியும்னு சொல்லி யாரும் இருந்தாங்களா, இல்லைன்னா உங்களோட தனியான முயற்சியா? இல்லை, நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணங்கள் இருக்காங்க. பட் ஆரம்பம்ன்றது வந்து எனக்காக இருந்தது தான். அது நிறைய பேர் வேணாடா அது ஒரு பெரிய உலகம், இங்கேருந்து நீ போய் அங்கெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, தாண்டிலாம் வர முடியாது அப்படின்னு புல் பண்ணவங்க. பட் என்ன தப்போ ரைட்டோ சிலது வந்து இல்லை என்னால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட கிளம்புவேன். நீங்களே நல்லதாக இருந்தாலும் கேட்டால் ஆமாம் அது என்ன தான் அது பார்த்துருவோமே அப்படின்னு அங்கே நம்ம அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டோம்னா அது போக முடியாது. ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தனோ போய் நிற்போம், அதுக்கப்புறம் அங்கே எப்படி தலைவனாகிறதுன்ற யோசிப்போன்னு தான் எனக்கு. அப்படி தான் நான் எந்த வேலையுமே அணுகுவேன். அப்படி வந்து தான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் நான். கடந்து வரும் பாதையில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம், ஆர்வமாக அதுக்குள்ளே கடந்து போயிட்டுருப்போம். நம்ம எதிர்பாராதான் இப்போ நீங்களே நினச்சிங்கள சினிமா இதுதான் நினச்சி வந்தீங்க, சென்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நீங்கள் துணை நடிகராக இல்லைனா இணை இயக்குனர் அப்படியெல்லாம் பயணிச்சுட்டு வரும்போது என்றாவது ஒரு நாள் இது வேணாண்டா சாமி அப்படின்னு போயிடுவோங்கிற நிலைமைக்கு சில வேதனைகள் வழிகள் வந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் கடந்திருக்கீங்களா? நிறைய முறை என்ன இல்லை வேணாம் இதை விட்டுருவோம், இந்த ப்ரொஃபஷனை விட்டுருவோன்னா அதனால் நிறைய இழந்துட்டேன். குடும்பம், காதல், இப்படி நிறைய இழந்துட்டேன். அதனால் வந்து அப்போ நம்ம எதுக்கு ஓடுறோம், நமக்கு முக்கியமானது எல்லாமே நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கேன் இந்த சினிமான்ற ஒரு விஷயத்தினால. எல்லாருமே கேட்டது ஒன்று, சினிமா விட்டுரு இல்லை என்ன விட்டுரு, இதுதான். ஸோ இப்படியான ஒரு கட்டங்கள் வரும்போது எங்கள் அப்பா அம்மாவே ஒரு கட்டத்தில் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னா ஒரு சின்ன கோபம், நீ ஏன்டா இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு போகாமல் சினிமாவில் இருக்கே, சினிமாவில் உன்னால் சம்பாதிக்க முடியலையே, இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகலையே அப்படின்னு. அப்படி நிறைய இழந்திருக்கேன், நிறைய நல்ல நண்பர்களை இழந்திருக்கேன். அது நல்ல நண்பர்கள் எப்படி இழந்திருப்பேன்னா, சிலர்கிட்ட காசு வாங்கிடுவேன் வறுமையில், ஒரு சின்ன போய் திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கெட்டவன் ஆகிடுவோம் இல்லை தப்பானவன் ஆகிடுவோம்.
அந்த மாதிரி சில நண்பர்களை இழந்திருக்கேன். பட் யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னா தவறுகள்லாம் என் மேலே இருக்குது. நீங்கள் அவங்கள புரிஞ்சு கொண்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவ்வளோ காலப்போக்கில் இனி அவங்கள உங்களை புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது வந்து வீட்டில் ஆகட்டும், என் சுற்றி இருக்க நண்பர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்க படுற சந்தோஷம் இருக்கும். எங்கேயாவது உட்காந்து ஒரு கூட்டத்தோட ஒரு செல்ஃபி எடுத்து போடுவாங்க. அதே படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த சீன் என்ஜாய் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது. இதெல்லாம் வந்து ஒரு அழகாக இருக்குது சொல்லும்போது, பெரிய சந்தோஷம். ஆமாம் ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கிட்டத்தட்ட 23 வருஷம் சினிமா வாழ்க்கை, நிறைய அதாவது நீங்கள் ஒரு துணை நடிகர் உதவி இயக்குனராக இருக்கும்போது அந்த திரைப்படத்தோட படம் ஷூட்லாம் நடக்கும்போது உங்களுக்கு சில நேரம் இந்த திரைப்படம் பெஸ்ட்டாக வரும், இந்த ஷூட்டிங் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது இது பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி கட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம், நடிகர் நினைக்கலாம், இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாருமே நினைக்கலாம். சில நேரம் அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காது. சில நேரம் எதிர்பார்க்காத மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த 23 வருஷம் வாழ்க்கையில் வந்து பயணத்தில் வந்து நீங்கள் நிறைய திரைப்படங்களை அப் அண்ட் டவுன்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, கூடவே இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹீரோ அப்படிங்கிற முதல் இந்த திரைப்படம் ஒரு மதுபானம் இல்லை மது ஒழிப்பு சம்மந்தப்பட்ட இந்த கதையை நீங்கள் சாய்ஸ் பண்ண நிறைய கதையை நீங்கள் கேள்வி வந்திருப்பீங்க. மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கதையை கொடுத்தா இது நிலைக்கும்னு சொல்லி தீர்மானிக்க என்ன காரணம்? ஏதாவது நோக்கம் இருந்ததா, இல்லாட்டி எந்த நம்பிக்கை கொடுத்துச்சு இந்த ஸ்டோரியை நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்க? ஸ்டோரி என்னோட தான் இந்த படத்தில். ஸ்டோரி ஆரிஜின் ஒரு லைனாக ஃபஸ்ட் நான் தான் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சது. அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் ரொம்ப பார்த்து சலிச்சு போயெல்லாம் நானே வெளியே வந்திருக்கேன். எதுக்கிட்ட படம் இந்த இப்படிலாம் படம் எடுக்கிறீங்கன்ற மாதிரிலாம் நமக்கே ஒரு கோவம் வரும்ல. அந்த மாதிரி என் படமும் அப்படி ஆகிடக்கூடாதுன்ற அக்கறை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு படத்தில் டேக் அவே என்னுவாங்க, கடைசியாக படம் பார்த்துட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறேன் மெசேஜ். ஆமாம், இந்த படம் பார்த்துட்டு போகிறேன், நான் என்ன எடுத்துக்கிட்டேன், அழகான ஃபோட்டோகிராஃபி இல்லை அழகான மெசேஜ், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும்ல. அப்படி இந்த படத்தில் ஏதாவது இருக்கணுன்றதுல ரொம்ப இதாக இருந்தோம். அதே மாதிரி சமூகம் அக்கறையோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு குடிகாரனை பற்றி படம் கிடையவே கிடையாது. குடிகாரன் உள்ளே இருக்கான் படத்துக்குள்ளே, ஒரு மனிதனின் இருத்தலியல் அதை தான் பேசியிருக்கு இந்த படம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்கட் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ஹீரோ சாந்தகுமார் கூட மட்டும்தான் கேமரா இருக்கும், வேறு எங்கேயுமே போகாது. சரி, முகம் தெரியாத அவன் மனைவியை ஸ்க்ரீனில் காமிச்சிருப்போம். ஸ்க்ரீனில் காமிச்சிருப்போம்னா அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும், அவங்க மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்குன்ற ப்ரெசன்ஸை வந்து அது வந்து டைரக்டர் பண்ண தான் அந்த ஃபீல் கொடுத்தது. இசை மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது இந்த படத்துக்கு. அப்படி தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைய இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சந்தித்தோம். ரைட்டு. முதல்ல வந்து இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்களா இருந்தால் இன்றைய தினம் வந்து இலங்கையில் வந்து முழுமையாக வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் 50க்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வெளியாகுது. நேரத்தோடையே வந்து பார்த்திங்களா இருந்தால் இந்தியாவில் வெளியாகி இருக்குது. ஸோ ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், சில நேரம் மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு கொடுக்குற இல்லைன்னா மிகப்பெரிய ப்ரொடியூசர் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வர திரைப்படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சிறிய பட்ஜெட்டில் இல்லைனா புதுசாக வர ஹீரோவுக்கு வந்து வாய்ப்பு இல்லைனா அதை ப்ரமோட் பண்ணுறதுல வந்து ஒரு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதுக்கான வெல்யூட் வந்து குறைவாக இருக்கும். ஸோ உங்கள் திரைப்படத்துக்கு கிடைத்த ஆரம்பத்தில் இருந்ததும் படம் வெளியான பிற்பாடும் வருகின்ற அந்த பாராட்டுகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? எங்களுக்கும் நாங்களும் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா அந்த அன்றைக்கி வந்து 9 படம் ரிலீஸ், பெரிய பெரிய படங்களே 3 படங்கள். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 2-3 நாள் கழித்து வர பாராட்டுகளும் ஆட்டோமேட்டிக்காக தேட்டரில் க்ரௌடு ஏறுறதுப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து நம்ம மவுத் டாக் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் தேட்டரை ஹோல்ட் சில இடங்கள் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் நாள் யாருமே வரல, அப்படிலாம் தேட்டரை தூக்கிட்டாங்க. அடுத்த 2-3 நாள் கழிச்சு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே படம் ரிலீஸ் ஆகலையா, இங்கே படம் ரிலீஸ் ஆகலையா, அப்போ தேட்டர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணோம். எனக்கு அது எங்கேயோ அங்கேருந்து படம் நல்லா இருக்குன்னு கேட்டு இங்கே இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து எனக்கே இப்போ வரைக்கும் ஒரு மேஜிக்காக தான் இருக்குது. பெரிய ஆச்சரியம். ஆமாம். சரி, ஆனால் நீங்கள் இப்போ இந்த 23 வருஷம் பயணத்தில் வந்து ஒவ்வொருத்தட்டையாக இருந்து உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டில் ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இது நீங்களாகவே தான் உருவாக்கி கொண்ட ஒரு விடயம். ஆனால் அதை கடந்து வரும்போது இப்போ உதவி இயக்குனர்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. அது நடிப்பு துறையாக இருந்தாட்டும், இல்லை டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னொருத்தர்கிட்டருந்து சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. இந்த திரைப்படம் வெளியான பிற்பாடு இவர் நமக்கு கால் பண்ணி விஷ் பண்ணால் பாராட்டுனா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாழ்த்து கிடைச்சா, இல்லாட்டி எதிர்பார்க்காத விட மிகப்பெரிய திறமையானவங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்களே இந்த திரைப்படம்? சும்மா அமீர் சார் படம் பார்த்துட்டு, டைரக்டர் அமீர் சார் படம் பார்த்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பாராட்டினார். அது வந்து
ஏன்னா அவரெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு அமீர் சார் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிடக்கூடாதா, அவர் படத்தில் எங்கேயாவது ஒரு கார்னரில் நின்ற முடியாதுன்ற ஏக்கம் எனக்கும் இருந்தது உண்டு. அந்த அமீர் சார் பக்கத்தில் உட்காந்து அவர் இந்த படம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்கேன்னு அந்த அவர் வாயால் கேட்கும் போது ஒரு கூஸ்பம்ஸ் இருந்தது. இப்போ இது இந்தியாவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிறிய பட்ஜெட்டில் உருவாகிற திரைப்படங்களுக்கு கிடைச்ச இடம், அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க. நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிளில் சந்திச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கை எடுத்துக்கொண்டால் வந்து பார்த்தீங்களா இருந்தால், இப்போ சென்னை எடுத்துக்கொண்டால் முழுக்க எங்கே திரும்பினாலும் நம்ம மொழி பேசுகிற தாய்மொழி தமிழ் மொழி கேட்கும். இங்கே வந்து சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கோல் பேஸில் வந்து இந்த ஃபஸ்ட் ஷோ உங்களுக்கு ப்ரீமியர் ஷோ ஒளிபரப்பாகும் போது சகோதர மொழி கலைஞர்கள், நம்ம நாட்டில் வந்து இலங்கையில் வந்து சிங்கள மொழி பேசுகிறவங்க சகோதர மொழின்னு சொல்லி கலைஞர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஃபஸ்ட் நான் இப்போ ஒரு 2-3 பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சக்ஸஸ் கிரியேஷன் குணா, சுகந்தி, இவங்க 2 பேர் தான் அங்கேருந்து லப்பர் பந்தோட கலை இயக்குனர் வந்து வீரமணின்றவர் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து இந்த படத்தை பற்றி எழுதியிருந்தார். அதை கேட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் வாழ்த்து தெரிவிக்குது, இந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ணிட்டுங்களா சார்? நாங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு எங்கேயாவது ரிலீஸ் அப்படின்றதாண்டி இலங்கையில் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது டீமே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு இலங்கை மேலே ஒரு பற்று இருக்கும் இல்லையா, அது ஒரு காதல் இருக்கும் எப்பயுமே இலங்கைன்னா. ஸோ ஃபோன் பண்ணி இங்கே சங்கவி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நண்பர் அஸ்மின், பொத்துவில் அஸ்மின், நல்ல நண்பர். அவர் இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அழைப்புக்கு ஏற்று தான் அன்றைக்கி அவ்வளோ க்ரௌடு. அவரோட அழைப்புக்கு அவருக்கு வந்து நல்ல சிங்கள நண்பர்கள் இருக்காங்க, தமிழ் நண்பர்கள், எல்லா நடிகர்கள் எல்லாமே நல்ல பழக்கம். ஸோ அஸ்மின் சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஆனர் பண்ணி வந்து, எனக்கு அந்த பாஷை புரியல, பட் நிறைய பேர் சிங்களத்தில் பாராட்டிட்டு போனாங்க. ஆனால் அவங்க பாராட்டுறாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆக்டர்ஸ் தில்லாராலாம் வந்திருந்தாங்க, அவங்களும் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே அந்த மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய கலைஞர்கள் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஆர்ட்ஃபுல்லாக ஒன்று சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா. நமக்கு சும்மா நல்லா இருக்குது அப்படின்றதுக்கும் இந்த படத்தை பற்றி அன்றைக்கி வந்து நிறைய பேர் நின்று அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி இன்ச்சாக டீட்டெயிலாம் பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு தமிழ் நம்ம நண்பர்கள்கிட்ட பாராட்டு வாங்குறத விட சகோதர மொழி அவங்கக்கிட்ட இருந்து பாராட்டு இருந்தது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இதை கடந்து வந்து இப்போ இலங்கையில் வந்து சகோதர மொழி கலைஞர்கள் பாராட்டுகள் தெரிவித்திருந்தாங்க. இலங்கையோட அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்த பிற்பாடு அதுலேருந்து கிடைச்ச ஃபீட்பேக் எப்படி உங்களுக்கு இருந்தது, கலைஞர்களை தவிர்த்து? அன்றைக்கி அந்த கிடைச்ச கிளாப்ஸ் வந்து அது பல கோடிக்கு ஈடு எட்டுறதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட்ஃபுல்லாக ரசித்து ஒருத்தர் சொன்னார், இந்த படத்தோட வெற்றி வந்து யாருமே ஃபோனே எடுக்கலை, அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சிங்கள பர்சன் வந்து சொன்னார். இங்கிலீஷில் சொன்னார் அவர், யுவர் சக்சீடட். ஏன்னா ஜென்ரலாக கொஞ்சம் நேரம் நம்ம பிடிக்கலன்னா ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்கல தேட்டரில். அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ், உங்களுக்கு படம் நல்லா இருக்குன்றதுக்கு அது ஒரு சர்டிஃபை போதும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போது அடுத்த உங்களுடைய திரைப்படம், இப்போ இந்த திரைப்படம் அடுத்த கதை உங்களுக்கு சாய்ஸ் பண்ணணும், அதை நீங்கள் தேர்வு செய்யும்போது மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போவே தலைக்கு மேலே வந்துருச்சா, இல்லாட்டி எப்படி இருக்குது? இல்லைன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே நிறைய திரைப்படங்கள் கதைகள் வரக்கூடிய ஆரம்பம் வந்துட்டா? இல்லை, இந்த 10 நாளாகவே நிறைய கால்ஸ் வந்துருச்சு. சில முக்கியமான இயக்குனர் பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. கண்டிப்பாக அடுத்த படம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இந்த ஒரு படத்தில் நம்மக்கிட்ட ஒன்று இவ்வளோ பாராட்டாங்க, அடுத்த படம் இதை விட நல்லா கொடுக்கணும், அதனால் எதையும் அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுங்க, படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ அடுத்த கரெக்டான இடம் கால் வைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுவாங்க. சந்தோஷம் சார். இதுக்கு நடுவில் இன்னொரு படம், இந்த படத்தோட ரைட்டர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, அவர் படத்தில் நான் தான் ஹீரோவாக பண்ணுறேன். அப்படியா? அது ஒரு பெரிய கம்பெனியில் தான் பண்ணுறோம். அந்த கம்பெனி மூலியமாகவே அனௌன்ஸ்மெண்ட் வரணும், அது வந்துடும், அதுக்காக காத்திருப்போம். ஆமாம், அந்த படத்தோட டைட்டில் வந்து இந்நாட்டு மன்னர்கள். இந்நாட்டு மன்னர்கள். அவரது நண்பர் தான், நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். சரி, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் மைக்கேல்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனியில் இதாகிருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைய தினம் ஆதவனுடைய கலையகத்துக்கு அப்படியே நீங்கள் வருகை தந்திருக்கீங்க. குட் டேங்கிற திரைப்படம்
இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் வந்து குறிப்பாக எங்களுடைய லண்டனில் இருக்கக்கூடிய எங்களுடைய நேய உறவுகளும் சொந்தங்களும் சரி, இந்த திரைப்படத்தை பார்த்து இன்னும் வரவேற்பு உங்களுக்காக தரணும். ஸோ இந்த பயணம் இனி 23 வருடம் உங்களுக்காக நீங்கள் தயார்படுத்தணும்னு சொல்லலாம். இனி உங்களுக்கான பாதை திறந்துட்டு இனி வெற்றியினுடைய பாதை சந்தோஷமான ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு லைஃபாக இனி அமையணும். உங்களை இப்போ நீ கஷ்டப்பட்டவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சினிமா பயணமாக இருக்க சந்தோஷமான வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இங்கே கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணி இங்கே உட்கார வச்சதுக்கு ஆதவன் சேனலுக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப நன்றி சார். நன்றி.